தேதி இன்று 20/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் தாரணையுடன் கூடவே சத்தியுக ராஜ்யத்தை பெறுவதற்காக நினைவு மற்றும் தூய்மையின் பலத்தையும் சேமியுங்கள். இறைவன் மகா வாக்கியமாக என்ன சொல்கின்றார் பாருங்க. பல தடவை சொல்லிவிட்டேன். உலகம் 3வது உலகப் போர் ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கின்றது. உலகம் முற்றிலும் அழியப் போகின்றது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அத்தனை தீ விபத்து, பெரிய தீ விபத்து. அந்த விபத்திலும் இந்த இயக்கத்தை சார்ந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தப்பித்திருக்கிறார்கள். நம்ப முடியாது. இருந்தாலும் நீங்கள் தான் அந்த நிரூபிப்பதற்கு நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற கடமை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை. இறைவன் எப்படி உதவி செய்கின்றார் என்பதை இந்த சம்பவங்கள் மூலம் நிரூபணம் ஆகின்றது. ஆகவே கடவுள் சொல்கின்றார், அன்பாக அழைப்பார் குழந்தைகளை பார்த்து, இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் தாரணையுடன் கூடவே சத்திய ராஜ்யத்தை பெறுவதற்காக ஞானம், இந்த ஞானம் என்றால் இந்த படிப்பின் தாரணை நடைமுறைப்படுத்துவதுடன் கூடவே சத்தியுக ராஜ்யத்தை பெறுவதற்காக, சத்தியுகம் என்றால் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த 4 யுகங்களில் சத்தியுகம் கோல்டன் ஏஜ், தங்க யுகம். இங்கு எங்கு பார்த்தாலும் தங்கமாக தெரியும். அந்த சத்தியுக ராஜ்யத்தை பெறுவதற்கு நினைவு மற்றும் தூய்மையின் பலத்தை சேமியுங்கள். நினைவு என்றால் இறைவனுடைய நினைவு. அது ரொம்ப எளிமையா, செலவில்லாமல் செய்ய சொல்றாரு. செலவே கிடையாது. நினைக்கிறதுக்கு செலவு இல்லை, காசு செலவில்லை. நீங்கள் எதுவும் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுடைய நினைவு மற்றும் தூய்மை, ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும். நீங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையின் பலத்தை சேமியுங்கள். இந்த 2, அதாவது நினைவு, தூய்மை, இந்த 2இன் பலத்தை சேமியுங்கள். சேவ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. கேள்வி: இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புருஷார்த்தம், அதாவது முயற்சியின் லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய முயற்சியின் லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் என்று கேள்வி அவரே கேட்கின்றார். பதிலையும் அவரே சொல்கின்றார். பதில்: எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது, மிக மிக இனிமையாக இருப்பது, அனைவரையும் அன்புடன் நடத்துவது. இதுவே உங்களுடைய புருஷார்த்தத்தின் லட்சியமாக இருக்க வேண்டும். இதன் மூலமாகவே நீங்கள் சர்வ குணங்களில் சம்பந்தமானவராக, அதாவது சர்வ குணங்களில் நிறைந்தவராக, 14 கலைகளில் முழுமையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். மீண்டும் ஒரு முறை பதிலை சொல்கின்றேன். கேள்வியையும் சொல்லி பதிலையும் சொல்கின்றேன். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய முயற்சியின் லட்சியம் என்ன? பதில்: எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மிக மிக இனிமையாக இருப்பது, அனைவரையும் அன்புடன் நடத்துவது. இதுவே உங்களுடைய முயற்சியின் புருஷார்த்தத்தின், அதாவது முயற்சியின் லட்சியமாக இருக்க வேண்டும். இதன் மூலமாகவே நீங்கள் சர்வ குணங்களில், எல்லா குணங்களிலும் சம்பன்னமானவராக என்றால் நிறைந்தவராக, முழுமையானவராக, 14 கலைகளில் சம்பூர்ணம் என்றால் முழுமையானவராக ஆகிவிடுவீர்கள். இறைவன் உங்களை ஆக்குகின்றார். 2வது கேள்வி: யாருடைய செயல்கள் சிறந்தவையாக உள்ளனவோ அவருடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? யாருடைய செயல்கள் சிறந்தவையாக, சிரேஷ்டமானதாக, அதாவது உயர்ந்ததாக உள்ளதோ அவர்களுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும் என்று கேள்வியை கேட்கின்றார். பதில் அவர் சொல்கின்றார்: அவர் மூலமாக யாருக்கும் துக்கம் ஏற்படாது.
எப்படி தந்தை துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக இருக்கிறாரோ, அதே போல சிறந்த செயல்களை செய்பவர்கள் கூட துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர்களாக இருப்பார்கள். துக்ககர்த்தா சுககர்த்தா, துக்ககர்த்தா சுககர்த்தா, துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர்.